கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கவும். Gospel of St. Luke chapter 14 verse 11. லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் அவன் தாழ்த்தப்படுவான். He who shall exalt himself shall be abased. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். He who humbles himself shall be exalted. தாழ்த்துதல் என்பது அது ஒரு கிறிஸ்தவனுடைய மனப்பாங்காக இருக்க வேண்டியது அவசியம். Humility should be the attitude of a Christian. தன்னை தாழ்த்துகிறது அவன் உயர்த்தப்படுவதற்கு ஏதுவான ஒரு அறிகுறியாக இருக்கிறது. He who humbles himself is an sign of being lifted up. இயேசுவும் கூட தன்னை தாழ்த்தினார். அதுபோல தன்னுடைய பிள்ளைகளும் தங்களை தாழ்த்தி உயர்த்தப்பட வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கவனம் உள்ளவராக இருக்கிறார். Jesus also humbled himself, even so he desires and is very careful that his children also humble themselves and be exalted. இன்றைக்கு மனித சமுதாயத்திலே ஒருவருக்கொருவர் தங்களை தாழ்த்திக் கொள்வது மிகவும் குறைவாக இருக்கிறது. Today in the human society it is very less that we find people are humbling themselves. ஒருவருக்கொருவர் தங்களை உயர்த்த அவர்கள் போட்டி போடும் பொழுதுதான் பிரச்சனைகளும் போராட்டங்களும் குடும்பங்களிலும் சமுதாயங்களிலும் சபைகளிலும் உலகத்தின் பல பகுதிகளிலும் பெருகி வருகிற போராட்டங்களுக்கு காரணமாக இருக்கிறது. We see that the troubles and the strivings are increasing in the world because people are competing to exalt themselves in the society, in the churches and in the environment around. இன்னைக்கும் கூட அநேக சத்தியங்களை அறிந்தவர்கள் கூட தங்களை தாழ்த்துகிற விஷயத்திலே மாத்திரம் மிகவும் குறைவானவர்களாக இருக்கிறார்கள். Even the people who know many truths also are very deficit in humbling themselves. நம்முடைய தாழ்த்துதல் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலுமே நம்மை தாழ்த்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். Humbling ourselves means in our talks, in our thoughts and in all our actions we should show that humility. நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது மற்றவர்கள் நம்மை தாழ்த்த தேவன் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார். When we ourselves humble ourselves, then the Lord will not admit others to humiliate us. நாம் நம்மை தாழ்த்தாவிட்டால் மற்றவர்களை வைத்து தேவன் நம்மை தாழ்த்த கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். If we don't humble ourselves, then the Lord will work in such a way that others will humble us. ஏனென்றால் Because இன்றைக்கு நம்மை தாழ்த்தாமல் நம்மை உயர்த்தும் பொழுது தேவனே நமக்கு எதிராளியாக வந்து விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. when we don't humble ourselves and when we exalt ourselves, God himself comes as our enemy. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் உண்மையாகவே தாழ்த்துகிற அந்த சுபாவங்களை இந்த நாட்களிலே பெற்றிருக்கிறோம்? Today how many of us have received this character of humbling ourselves? வேறு ஒருவன் உன்னை தாழ்த்த நீ இடம் கொடுக்க வேண்டியதில்லை. நாமே நம்மை தேவனுடைய சன்னிதானத்திலே நம்மை தாழ்த்திக் கொள்வது நல்லது. You need not give room for any others to humiliate you, but it is required for us to humiliate ourselves. ஒரு விருந்து வீட்டுக்கு நீ அழைக்கப்பட்டால் அந்த இடத்துல ஒரு தாழ்வான இடத்தில் நீ போய் உட்கார் என்றுதான் இயேசு சொல்லிக் கொடுத்தார். If you are called to the house of feast, then Jesus said you go and sit the lowest place. அப்பொழுது அந்த வீட்டுக்காரன் வந்து உன்னை உயர்வான இடத்துக்கு அழைத்து கொண்டு போவான். If so, that household authority will come and call you to a higher place. அப்பொழுது உனக்கு மகிமை உண்டாகும். If so, you will be honorable. இல்லாவிட்டால் நீ அழைக்கப்பட்ட உடனே நேரடியாக போய் ஒரு மேன்மையான இடத்திலே உட்காரும் பொழுது உன்னை விட மேன்மையானவன் வரும் பொழுது உன்னை கீழான இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார்கள். If you are going and sitting yourself in the highest place, then even a higher person than you will come, then he should be placed in that place and you will be cast into the lowest room. இன்றைய வேத பாடத்திலே நாம் நம்மை தாழ்த்தினால் நமக்கு எவைகள் கிடைக்கும்? Today's Bible study is, if we humble ourselves, then what all will we receive? நம்மை தாழ்த்தாவிட்டால் நம்முடைய நிலவரம் எவ்வளவு மோசமானதாக போய்விடும். If we do not humble ourselves, then how to what a pathetic state our state will go to. தாழ்த்துகிறதுக்கும் 4 வேத வசனங்களை சொல்லுகிறேன். தாழ்த்தாவிட்டால் என்ன சம்பவிக்கும் என்பதற்கும் 4 வேத வசனங்களை நான் சொல்லுகிறேன். To humble ourselves, I tell you 4 verses, and if we do not humble ourselves, the effect of it also I say 4 verses. இன்றைக்கும் கூட நம்மை தாழ்த்தும்படியாகவே இந்த மாலை வேளையிலே தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுக்கிறார். Today also, this evening, the Lord is counseling that we might humble ourselves. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை தாழ்த்த அவன் பழக்க வேண்டியது அவசியம். For a child of God should practice himself to humble himself. நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் தேசத்துக்கு கூட
அவர் சேமத்தை கொடுக்கிறவராக மாறுகிறார். When we humble ourselves, then the Lord will grant blessing to the land. இரண்டாம் நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 Chronicles 7:14 when we அங்கே read, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told here? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்றுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that my people which are called by my name, when they shall humble themselves. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தன்னை தாழ்த்தும்படியாக தேவனே அவனுக்கு அந்த கற்பனையை சொல்லிக் கொடுக்கிறார். A child of God should humble himself, and that is what the Lord commands him. அவர்கள் தங்களை தேவனுடைய சன்னிதானத்திலே போய் தாழ்த்தி பழக்க வேண்டும். They should go to the presence of God and practice to humble themselves. அப்படி தாழ்த்தும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி முழு தேசத்துக்குமே ஒரு சேமத்தை ஒரு சுகத்தை அவர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When they should likewise humble themselves, then the Lord will forgive their sin and will heal their lands, says the Lord. இன்றைக்கு அநேகருக்கு தங்களை தாழ்த்துகிறது முடியாத ஒரு காரியம். Today it is impossible for many to humble themselves. மற்றவர்களும் அவர்களை தாழ்த்த முடியாது, இவர்களும் தங்களை தாழ்த்த ஒப்புக்கொடுப்பது இல்லை. Even the others cannot humiliate them, neither can they themselves humble themselves. நம்மை தாழ்த்த முடியாத பட்சத்திலே மற்றவர்கள் நம்மை தாழ்த்த நம்ம ஒப்புக்கொடுப்போமா? If we cannot humble ourselves, then can others allow us to humiliate? நிச்சயமாக நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். We will never give room for it. நம்மை தாழ்த்தாத பட்சத்திலே உயர்த்தப்பட மாட்டோம். மற்றவர்கள் நம்மை தாழ்த்தும் பொழுது நாம் எதிர்க்கும் பொழுது பிரச்சனைகளுக்கு நாம் காரணர்களாக மாறிவிடுகிறோம். When we do not humble ourselves, then we will not be exalted and we will be the cause for many other problems. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். That is why the word of God says that he who humbles himself shall be exalted. தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இன்றைக்கு இந்த நாட்களிலே நீங்கள் உங்களை தாழ்த்தி பழகுங்கள். If you desire for God to exalt you, then you yourselves too should practice to humble yourselves. தாழ்த்தும் பொழுது ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். When you humble yourself, you will be sent to a pathetic state. அப்படித்தான் வேதமும் கூட சொல்லுகிறது. That is what the word of God states. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது When we read in Acts of Apostles 8th chapter, 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 33. அப்போஸ்தலர் 8:33 In Acts 8:33. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவர் தன்னை தாழ்த்தின பொழுது நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால் நியாயம் எடுபட்டு போய்விட்டது. That work which took place when he humbled himself was the judgment was taken away. நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது நியாயம் ஜட்ஜ்மென்ட் இல்ல நியாயம் எடுபட்டு போயிற்று. ஏசாயா 53ல நாம் பார்க்கும் பொழுது In Isaiah 53 7ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கலாம். verse 7. அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is told here that he was taken from prison and from judgment. நம்முடைய பக்கத்தில் நியாயம் இருந்தாலும் நாம் தாழ்த்தும் பொழுது நம்முடைய நியாயம் அடிபட்டு போய்விடுகிறது. Although we have justice on our part, our justice is being hitted out when we are humbling ourselves. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை தாழ்த்துவீர்கள்? How many of you are humbling yourselves today? இன்னைக்கு உயர்வு என்பது பெருமை என்பது சபைகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே சமுதாயத்துக்குள்ளே அதிகமாக காணப்படுகிறது. Today exaltation or highness is being found more in the church, among our people and in the society. உயர்த்த மனிதன் தாழ்த்தப்பட்டு கொண்டே வருகிறான். The more man is being wanting to exalt himself, he is humiliated. வேதத்திலே अनेக தங்களை தாழ்த்தி இருக்கிறார்கள், ஆனபடியால் தேவன் அவர்களை உயர்த்தி இருக்கிறார். In the word of God we see many of them have humbled themselves and therefore the Lord has exalted them. சவுலை சாமுவேல் சந்தித்த பொழுது சவுல் முதலாவது மிகவும் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய கோத்திரத்தை மிகவும் தாழ்த்தி அவன் பேசினான். When Samuel first met Saul, he humbled himself and he called his family to the least of it. சாமுவேல் சவுலிடத்தில் முதலாவது பேசும் பொழுது Firstly, when Samuel was speaking to Saul, இஸ்ரவேலின் அபேட்சை உன்னை அல்லவா தேடுகிறது என்று சொன்னான். Does not the whole Israel seek for you? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1 Samuel 9:21 when we read, அங்கே சவுல் உடனே சொல்லுகிறான், நான் இஸ்ரவேலின் கோத்திரங்களிலே சிறிய கோத்திரத்தைச் சேர்ந்தவன். He said that I am the least of all the tribes of Israel. என்னுடைய குடும்பம் எல்லா குடும்பங்களிலும் என்னுடைய குடும்பம் அற்பமான குடும்பம். My family is the least of all the families. இப்படித்தான் அவன் தன்னை தாழ்த்தினான். That is how he is humbling himself. இது சவுலுடைய ஆரம்பகால வாழ்க்கை. This is the beginning stage of Saul. ஆனால் நாட்கள் போன பொழுது அவன் தன்னை தாழ்த்த முடியவில்லை. But as days went by, he was not able to humble himself. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. When they said that Saul has killed thousands and David 10,000, he could not accept that word. ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? What does some of them do? அவர்கள்
கொஞ்ச நாள் தாழ்த்துவார்கள், பின்பாக அவர்களுக்கு தாழ்த்த முடியாது. For some days they will humble themselves and later they cannot. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we read in Philippians 2:8, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told there? இயேசு தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்று சொல்லியிருக்கிறது. Jesus humbled himself until his death. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை மரண பரியந்தம் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தன்னை தாழ்த்தியே அவன் போய்க்கொண்டே இருக்க வேண்டும். A child of God should humble himself unto death in the Christian life and go. நீங்கள் மரணம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராய் மாறினார். He humbled himself even to the death of the cross. அப்படியானால் சிலுவையின் மரண பரியந்தம்னா அப்ப வாழ்க்கை முழுசும் தாழ்த்தினா எப்போ உயர்த்தப்படுவது என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். If he had to humble himself all the days of his life even unto cross means, then when will he be exalted? நீங்க உன்னை தாழ்த்தி கொண்டிருக்க அந்தந்த சூழ்நிலையில கர்த்தர் இந்த உலகத்திலேயே உன்னை உயர்த்தி கொண்டே வருவார். As you keep humbling yourself according to the situation, the Lord will keep exalting you each time. அது மாத்திரமல்ல, மகிமையிலும் கூட உன்னை உயர்த்துவார். Not only that, in his glory also he will exalt you. இயேசு தன்னை பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியிலே மனித சாயலாய் கடந்து வந்தார். Jesus counted not it as spoil to take the form of godliness, but he took the form of slavery as a man in this world. இந்த உலகத்திலே வந்து அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். He came to this world, he was beaten and broken, and he gave his life as a slave. ஆனபடியால் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. Therefore above all names he has been exalted. அவர் இந்த உலகத்திலே தாழ்த்தின பொழுது அநேக அற்புதங்கள் நடந்தது. When he humbled himself in this world, many miracles took place. அநேக அதிசயங்கள் நடந்தது. There were many wonders which took place. மகத்தான காரியங்களை அவர் செய்தார். The magnificent works were done by him. சிலுவையிலே தன்னை தாழ்த்தின பொழுது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் பெற்றுக்கொண்டார். When he humbled himself on the cross, then he got the name above all names. அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது? Therefore what does the word of God say? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, In James chapter 4 verse 10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். you humble yourself before the Lord. கர்த்தருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படும் பொழுது, When you should humble yourself in the sight of the Lord, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. then he shall lift you up. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு பழக வேண்டும். A child of God should is practiced to humble himself in sight of the Lord. ஒரு சிலருக்கு மத்தவங்க தங்களை தாழ்த்துறது பிடிக்காது. Some of them do not like others to humiliate them. ஆனா தங்களை மட்டும் தங்களே தாழ்த்திக்குவாங்க. Therefore they will humble themselves alone. சாட்சி சொல்லும் பொழுது, When they testify, பேசும் பொழுது, when they speak, நான் அற்ப புழு, செத்த நாய், நான் வந்து தூசி, குப்பை இப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு சிலர். some of them say that they are a worm, they are a dead dog, and they are a dust and ashes like this. அப்படிதானே சொல்றாங்க. Do not they say this? ஒரு சிலர் தங்களை தாழ்த்தும் பொழுது, சாட்சி சொல்லும் பொழுது, எங்கயாவது சொல்ல போனா நான் தூசி, நான் குப்பை, நான் ஒண்ணுமே இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த தூசியை தொட்டு பார்த்தாதான் அது தூசியா என்னன்னு தெரியும். Some of them when they testify they say that they are dust and ashes, but only when the dust is being touched they can see what it is. மற்றவங்க இவங்களை தாழ்த்த ஒப்பு கொடுப்பாங்களா? Will others when others humiliate you, will they yield themselves? ஒரு அம்மா எப்போ எழும்பி சாட்சி சொன்னாலும் சாட்சியில இந்த அம்மா எந்திரிச்ச உடனே அது சொல்றது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு அற்ப புழு, தூசி, குப்பை இப்படிதான் சாட்சி சொல்லும். When a lady she used to get up to testify, she always used to say, praise the Lord, that I am a worm, I am a dead dog, I am a ash and dust, like this she used to testify. அதனால எப்ப இந்த அம்மா சாட்சி கிளம்பினாலும் எல்லாருக்கும் ஞாபகத்துல வர்ற ரைம்ஸ் என்னது? தூசி, குப்பை, இதுதான் ஞாபகத்துல வரும். Therefore whenever the sister used to rise up to testify, they will remember only dust and ashes. ஒரு நாள் சாட்சி சொல்லிட்டு கூட்டம் முடிஞ்சிருச்சு. One day after testimony the meeting was over. ஒரு சண்டே ஸ்கூல் பையன் வந்தான், சிஸ்டர் தூசின்னு கூப்பிட்டான் அவங்கள. One Sunday school boy came and called her sister dust. ஒருத்தன் இன்னொரு வந்து குப்பை போகுது பாருடான்னு சொன்னான். And the other came and said that the ashes are going. உண்மை நடந்தது, பெங்களூர்ல நடந்தது. A true incident which took place in Bangalore. உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர துக்கம் ஆயிடுச்சு. Immediately that sister was greatly grieved. உடனே பாஸ்டர் ஜோயல்ட்ட போய் சொன்னாங்களா, இந்த பாருங்க சண்டே ஸ்கூல் பசங்க எப்படி வளர்ந்திருக்காங்க பாருங்க, என்னைய வந்து வெளியே நின்னுட்டு தூசிங்கறான், ஒருத்தன் குப்பைங்கறான், ஒருத்தன் அற்ப புழுங்கறான் அப்படின்னு சொன்னாங்க. Immediately she went to Pastor Joel and said, see, look at the Sunday school children, how they are grown up, they are coming and rebuking me, saying that I am dust and ashes and worm. அவர் சொன்னாரா, அவங்க ஒண்ணும் புதுசா சொல்லல, நீங்க சொன்னதை அவன் ரிப்பீட் பண்றான், அவ்வளவுதான். He said they are saying nothing new, what you said they are repeating it. நீங்க வந்து உங்களை தூசி குப்பை நீங்க, அவன் அதை அப்படியே நினைச்சான், திருப்பி சொல்றான். அப்போ உனக்கு வந்து தேவ சமூகத்துல பேருக்கு தான் உன்னால தாழ்த்த முடியும், மற்றவன் உன்னை தாழ்த்தும் போது உன்னால நினைச்ச முடியாது, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள உன்னால முடியாது. You only confess that you are dust and ashes,
You only could confess that in the presence of God, but when others are humiliating you, you could not accept it. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Humble yourselves in the sight of the Lord and he shall lift you up. நான் முதலாவது நம்மை தாழ்த்தினால் என்ன கிடைக்கும்? Firstly, when we humble ourselves, what shall we get? இரண்டாவது தாழ்த்தாவிட்டால் என்ன சம்பவிக்கும்? Secondly, when we do not humble ourselves, what will happen? வேதத்தில் உள்ள 8 நபர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I will tell you about 8 persons in the word of God. 4 பேர் சூழ்நிலைகள் மத்தியிலே அவர்கள் தாழ்த்தி விட்டார்கள். 4 of them in the midst of all situations they humbled themselves. ஆனால் 4 பேர் தங்களை தாழ்த்தவில்லை. But 4 of them did not humble themselves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்மை தாழ்த்தினால் என்ன சம்பவிக்கும்? When we humble ourselves, what will happen? ஒரு தேவனுடைய பிள்ளை நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தருடைய பெரிய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கிறது. When the child of God will humble themselves, then we receive the great mercies of God. முதலாவது ஆகாப் என்ற ராஜா தன்னை தாழ்த்தினான். Firstly, King Ahab, he humbled himself. தங்களை தாழ்த்தின 4 பேரை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I place before you 4 members who humbled themselves. முதலாவது ஆகாப். First is Ahab. அவன் ஒரு ராஜா. He is a king. தேவனால் கனம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். He was a man who was honored by God. அவனை குறித்து முதலாம் ராஜாக்களில் நாம் பார்க்கும் பொழுது, when we consider of him in First Kings 21ஆம் அதிகாரத்திலே chapter 21, கர்த்தர் அவனுக்கு சில வார்த்தைகளை பேசினார். the Lord spoke certain words to him. அவனுக்கு கர்த்தர் சொன்னார், நீ உன்னை விற்று போட்டு விட்டாய், ஆனபடியால் உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, உன் குடும்பத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்று கர்த்தர் அவனோடு பேசினார். The Lord said, you have sold yourself, therefore you will be judged and your family will also go through judgment. முதலாம் ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 20 25 இந்த 2 வசனங்களிலும் கர்த்தர் சொல்கிறார், நீ உன்னை விற்று போட்டு விட்டாய் என்று சொல்கிறார். In First Kings 21st chapter 20 and 25th verse we see that the Lord says that you have sold yourself. நீ உன்னை விற்று போட்டு விட்டாய். You have sold yourself. உன்னுடைய மனைவியினிடத்திலே நீ உன்னை விற்று போட்டு விட்டாய். You have sold yourself to your wife. உன்னுடைய மனைவிக்கு நீ ஒரு அடிமையாக மாறி விட்டாய். You have become a slave to your wife. உன்னுடைய மனைவிக்கு நீ ஒரு தாசனாய் மாறி போய் விட்டாய். You have become a slave to your wife. நீ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ ஒரு உன்னை விற்று போட்டபடியால் உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பு உண்டு என்று கர்த்தர் பேசினார். You are an anointed person, and therefore because you have sold yourself to your wife, you will have judgment for your family. உன்னுடைய குடும்பத்தை நான் நியாயம் தீர்க்க போகிறேன். I will judge your family. உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நான் மரிக்க வைப்பேன், அவருடைய பிரேதத்தை இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். I will cause all of them to on your family to die, and the blood of them shall the dogs eat. Likewise he was judged. ஒரு பெரிய நியாய தீர்ப்பின் வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஆகாப் ராஜா நடுங்கி போய்விட்டான். When the king Ahab just heard the words of judgment, he was very terrified. நீங்கள் சரியான ஒரு ஆவிக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும். You should be the right spiritual people. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் ராஜாக்கள். All the people who are anointed are kings. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ராஜாக்கள். Those who have been washed by the blood of Jesus are the kings. நீங்கள் இதற்கு பின்பு உங்களுடைய ஜீவியத்தை யாருக்கு நீங்கள் விற்று போடவே கூடாது. You should not sell your life to anybody in this world. நீங்கள் அப்படி விற்று போட்டால் உங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. If you sell yourselves, then there will be the judgment of God. இந்த ஜட்ஜ்மென்ட் வார்த்தையை கேட்கிற வரைக்கும் அவன் துணிகரமாக ஜீவித்துக் கொண்டே போனான். Until he could hear the words of judgment, he was very forcingly going into everything. ஒரு சாதாரண மனுஷனுடைய திராட்சை தோட்டத்தை பிடுங்கிறதுக்காக அவன் எவ்வளவோ சூழ்ச்சி செய்தான். He went and did many works that he might get the vineyard of an ordinary man. ஒரு சாதாரண மனுஷன் அவனுடைய அந்த திராட்சை தோட்டத்தை போய் ஒரு ராஜா பிடுங்கிறதுக்கு என்னெல்லாமோ வேலை பண்ண ஆரம்பிச்சான். The king wanted to go and take away the vineyard of an ordinary man and did many things for it. கடைசியில் என்ன நடந்தது? Finally what happened? அவனை கொன்று அந்த இடத்தை எடுத்துக்கொண்டான். He killed him and he took the place. அவனுக்கு எவ்வளவோ உலகத்துல எவ்வளவோ இடங்களை ராஜா திராட்சை தோட்டத்தை வாங்க முடியும். The king can get places, many vineyards from other places in the world. அதற்கு அவனுடைய மனைவியும் உடந்தையாக காணப்பட்டாள். For that his wife also was giving hands to him. அது கர்த்தருக்கு ஏற்காததாய் ஒன்று இருந்தது. That was not pleasing to the Lord. ஆனபடியால் கர்த்தர் கடைசியாக ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்க ஆரம்பித்தார். Therefore the Lord gave a judgment for that. இந்த ஜட்ஜ்மென்ட் அவனால தாங்க முடியல. He could not accept this judgment. முதலாம் ராஜாக்கள் First Kings 21ஆம் அதிகாரம் 21st chapter 27ஆம் வசனம் வாசிப்போம். verse 27. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்துக்கொண்டு உபவாசம் பண்ணி எட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இங்கே ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவன் தன்னை தாழ்மையாய் மாற்றிக்கொண்டான். When Ahab heard these words, he became humbled himself. அவனுக்கு நியாய தீர்ப்புன உடனே ஒரு பெரிய பயம் வந்துருச்சு.
He was very greatly afraid of the judgment. அவனுக்கு அதுவரைக்கும் அவனுக்கு வந்து துணிகரமா போய்கிட்டே இருந்தான். Until then he was going on his own. தயவு செய்து யாரும் தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு நேராக நாம் போய்விடக் கூடாது. We should never go into the judgment of God. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்பது ஒரு பெரிய கொடூரமானது. The judgment of God is very terrible. இரக்கத்தில் அவர் எவ்வளவு ஐஸ்வரியம் உள்ளவரோ அதுபோல நியாயத்தீர்ப்பிலே அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். However, he is rich in his mercies, even so he is terrible in his judgments. அவர் உன்னை நியாயம் தீர்த்தால் உன்னுடைய இருதயம் தாங்குமோ? When he shall judge you, can your heart bear it? கர்த்தர் பயங்கரமான ஒரு ஜட்ஜ்மென்ட் கொடுத்தார். The Lord gave him a terrible judgment. ஆகாபுக்கு வீட்ல ஒரு நாய் கூட உயிரோடு இருக்காது. In the house of Ahab, not even a dog will stay alive. உன்னுடைய நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said, in the place where the dogs lick the blood of Naboth, shall dogs lick the blood even thine. எப்படி இருக்கும் பாருங்க. See how it will be. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜா மிரண்டுட்டான். When the king heard these words, he was greatly afraid. இவன் நினைச்சது நம்ம ராஜா நம்ம தான் ஆளுகை செய்ய போறோம், நம்ம வந்து சிங்காசனத்திலிருந்து மகிமையாக ஓட்டத்தை முடிப்போம்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் இரத்தத்தை நாய் என்ன செய்யும்? நக்கும். உன் மனைவியினுடைய இரத்தத்தை நாய் நக்கும். அந்த லெவலுக்கு நீ நடுரோட்ல கிடப்பேன்னு சொன்ன உடனே மிரண்டுட்டான். He thought that he is a king and therefore he will reign in his king and lead a life which is glorious. But when the Lord said that your blood shall be licked by the dogs as it licked the blood of Naboth, he was terrified. இவன் தன்னை தாழ்த்தினபடியால் அந்த நியாயத்தீர்ப்பிலிருந்து இவன் தப்பிக்கொண்டான். Because he humbled himself, he escaped the judgment. ஆனால் இவனுடைய மனைவி இந்த நியாயத்தீர்ப்பை கண்டு அவள் பயப்படவே இல்லை, அவள் தன்னை தாழ்த்தவும் இல்லை. But his wife did not fear this judgment, neither did she humble herself. ஆனபடியால் என்ன நடந்தது? Therefore what happened? ஆனபடியால் என்ன நடந்தது? Therefore what happened? அந்த நியாயத்தீர்ப்பு அவளுக்குள்ளே நிறைவேறினது. That judgment came into her. இரண்டாம் ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்திலே இந்த நியாயத்தீர்ப்பு அவளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி இருக்கிறது. In 2 Kings chapter 9 we see this judgment came upon her. அந்த 36ஆம் வசனத்திலே இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்றது. In 36th verse we see, in the portion of Jezreel shall dogs eat the flesh of Jezebel. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நியாயத்தீர்ப்பு அங்கே நிறைவேற்றப்பட்டது என்று பாருங்கள். See how the judgment came upon her. ஆனா ஜட்ஜ்மென்ட்னு சொன்ன உடனே ஆகாப் தன்னை தாழ்த்தி விட்டான். When it was said as judgment, Ahab humbled himself. தன் வஸ்திரங்களை கிழித்தான். He tore his garments. தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்துக் கொண்டான். He put sackcloth upon his flesh. உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். He fasted and lay in sackcloth and went softly. 1 ராஜாக்கள் 21:29 வாசிக்கலாம். 1 Kings 21:29. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். பாருங்க, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா என்று கர்த்தர் கேட்கிறார். The Lord asked, do you find Ahab humbling himself before me? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினால் அந்த பொல்லாப்பு அவன் நாட்களில் வராது. Because he humbled himself before me, this evil shall not come upon his days. தாழ்த்தினால் உன்னுடைய குடும்பத்திலே உனக்குள்ளே உன் வாழ்க்கையிலே பொல்லாப்பு வராதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். If you humble yourself, then the Lord will preserve you, that this evil shall not come upon you and your family. உங்களுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு நீங்கள் தாழ்த்துங்கள். You humble yourselves today. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உங்களை தாழ்த்துங்கள். You humble yourselves in the presence of the Lord. நாம் நம்மை தாழ்த்துகிறனால் ஒன்றும் குறைந்து போகிறதில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் உயர்த்தப்படுவோம். If we humble ourselves, we will not lack anything. To the extent we humble ourselves, we will be exalted. தாழ்த்தினால் நம்முடைய குடும்பத்துக்கோ நமக்கோ பொல்லாப்பு வராது. If we humble ourselves, then there will no evil befall upon us or our family. மாறாக நம்மை தாழ்த்தாமல் நாம் அந்த வார்த்தைகளை கேட்டும் துணிகரமாக செயல்பட்டால் அந்த நியாயத்தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கும். If we ignorantly go about this judgment and do not humble ourselves, then this judgment will come upon us. தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவன் தன்னை தாழ்த்தினான். When he heard the word of God, then he humbled himself. அவன் தன்னை தாழ்த்தினதை தேவன் கண்டு அந்த பொல்லாப்பு வராதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்தார். When he humbled himself at the word of the Lord, then the Lord preserved him, that the evil shall not come upon him. இரண்டாவதாக யோசியா என்கிற ஒரு ராஜா தன்னை தாழ்த்தினதை நாம் பார்க்கலாம். Secondly, we read about King Josiah who humbled himself. அவனுடைய வாழ்க்கையிலும் கூட பல போராட்டங்கள் இருந்தது. Even in his life there was a lot of striving. நியாயப்பிரமாணத்தை அவன் கேட்டு பழக்கமே இல்லை. ஒரு நாள் கேட்டபோது உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான்.
He was not used to hearing the law of the Lord. Once when he heard it, he started to cry. அவனுடைய வாழ்க்கையிலே அதை கேட்ட உடனே அவன் நடுங்க ஆரம்பித்தான். He started to fear the Lord when he heard these words. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்முடைய ஜீவியத்திலே நாம் நியாய பிரமாணத்தை கேட்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? When we hear the law of the Lord, how are we? நியாய பிரமாண புத்தகத்தை குறித்து அதை வாசித்த பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். When the law of the Lord was read before him, he tore his garments. அவனுடைய ஜீவியத்திலும் கூட பல போராட்டங்கள் இருந்தது. There was a lot of problems in his life too. அவனுக்குள்ளே கூட பல தோல்விகள் இருந்தது. He had many failures in his life. இப்பொழுது கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தார். But now the Lord began to speak to him. இரண்டாம் ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 2 Kings chapter 22 19-20 வசனங்களை வாசிக்கலாம். verses 19 and 20. 19ஆம் வசனத்தை மட்டும் வாசியுங்கள். நான் இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமாவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இந்த ஸ்தலத்திற்கும் இதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். Here the Lord said that upon this place and upon the inhabitants of this place they shall become a desolation and a curse. என்ன நடந்தது அங்கே? What happened here? அந்த ஜனங்கள் தங்களுடைய வழிகளை விட்டு விலக ஆரம்பித்தார்கள். The people here went astray from the way of the Lord. அவருடைய ஜீவியத்திலே தோல்விகள் வர ஆரம்பித்தது. They became failures in their lives. அவர்கள் கர்த்தரை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். They angered the Lord and departing from the Lord by all the works of their hands. வேறே தேவர்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். They started to follow other gods. இது 17ஆம் வசனத்திலே இரண்டாம் ராஜாக்கள் 22:17 சொல்லப்பட்டிருக்கிறது. This we read in 2 Kings 22:17. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினார்கள். Here we see that they offered incense to other gods. ஆனபடியால் இந்த ஜனங்களும் இந்த தேசமும் பாழாய் போகும் என்று கர்த்தர் சொன்னார். He said, therefore, the people and the inhabitants of this land shall become a desolation. இவர்கள் சாபமாய் மாறி போவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said that they will become a curse. அந்நிய தேவர்களை பின்பற்றுவது ஒரு பெரிய குறைவு. Following other gods is a great curse. கர்த்தர் தெய்வமானால் நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள். If God be the Lord, then you follow him. பாகால் தெய்வமானால் நீங்கள் பாகாலை பின்பற்றுங்கள். If Baal be God, then you follow him. இரண்டு நினைவுகளால் ஏன் நீங்கள் குந்தி நடக்கிறீர்கள்? Why should you walk about with two opinions? ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே நாம் தேவனை பின்பற்றினால் சரியான விதத்திலே பின்பற்ற வேண்டியது கடமையாக இருக்கிறது. Therefore, the people of God, if we have to follow the Lord, then we have to follow him rightly. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன் என்று சொல்லி இருக்கிறது. He who is double-minded is unstable in all his ways. ஒன்று நீ பாவியாக இரு, இல்லாவிட்டால் நீ பரிசுத்தவனாய் இரு. One thing, you be a sinner or you be a saint. கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு நீ பாவத்தை பின்பற்ற கூடாது. Saying you are following the Lord, you should not follow sin. நீ பரிசுத்தம் என்று சொல்லிவிட்டு பாவியாக திரிய கூடாது. Saying you are following holy life, you should not become a sinner. கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டு நீ கிறிஸ்துவுக்கு புறம்பாக நீ செயல்படக்கூடாது. Calling yourself a Christian, you should not work contrary to Christ. அந்நிய தெய்வங்களை நீ கையெடுக்க கூடாது. You should not worship alien gods. விக்கிரகத்துக்கு நேராக நீ மண்டியிட கூடாது. You should not bow down or kneel down before other gods. இந்த யோசியாவுக்கு கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார். This Joshua was given a judgment. அந்த ஜட்ஜ்மென்ட் என்ன? நீயும் உன்னுடைய ஜனமும் பாழாய் போவீர்கள், சாமமாய் போய் விடுவீர்கள் என்று சொன்னார். The judgment was that you and your people shall become a desolation and a curse. இத கேட்ட உடனே அவன் நடுங்கி போய்ட்டான். When he heard this, he was terrified. ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யம் பாழாய் போகும்னா அவனால ஏற்றுக்கொள்ள முடியுமா? If when a king was said that he will become a desolate person, can he accept it? நீ ஆசீர்வாதமாய் இருக்க மாட்டாய், சாபமாய் போவாய் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? How can you accept this word? You will be a curse and not a blessing. அந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவன் உடனடியாக கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். When he heard these words, he immediately humbled himself before the Lord. அவனுடைய இருதயம் உடைஞ்சு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். His heart was broken and he began to weep. இன்னைக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய அழ வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். Today, in the presence of God, we should weep. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டால் அந்த ஜெபம் உடனடியாக ஏறெடுக்கப்படுகிறது. If a child of God should weep in the presence of the Lord, that prayer is being answered. இங்கே அவன் தன்னை தாழ்த்தினான்.
Here he humbled himself. தாழ்த்தின பொழுது என்ன நடந்தது? When he humbled, what happened? இரண்டாம் ராஜாக்கள் 22:20 நாம் பார்க்கும் பொழுது 2 Kings 22:20 when we அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told here? நீ உன்னை தாழ்த்தினபடினால் நீ சமாதானத்தோடே உன்னுடைய ஓட்டத்தை முடிப்பாய். Because you have humbled yourself, you shall run your and finish your race in peace. ஆகாப் தன்னை தாழ்த்தின பொழுது பொல்லாப்பு வராமல் கர்த்தர் பாதுகாத்தார். When Ahab he humbled himself, the Lord preserved him from evil. யோசியா தன்னை தாழ்த்தின பொழுது உன்னுடைய ஓட்டத்தை நீ சமாதானத்தோடு முடிப்பாய் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். When Joshua humbled himself, the Lord promised that he shall run his race in நம்மை peace. தாழ்த்துகிறதுனால நம்ம கெட்டு போகிறது இல்ல, நமக்கு நன்மை தான் கிடைக்கும். If we humble ourselves, we will not receive evil but only goodness. நம்மை தாழ்த்தும் பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோம். When we humble ourselves, we are humbling before God. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த ஆண்டவருடைய கண்களில் நமக்கு இரக்கம் தான் கிடைத்துக்கொண்டே வரும். The more we humble ourselves before God, then we will receive the mercy from the eyes of the Lord. உங்களில் எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களை தாழ்த்த உங்களுக்கு சிந்தை உண்டாகிறது? How many of you has the mind to humble yourself when you hear the word of the Lord? நீ ஒரு அந்நியனை போல போய்விடக் கூடாது. You should not go like a stranger. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது நீ எசபேலை போல போய்விடக் கூடாது. You should not go like Jezebel when you hear the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நீ ஆகாபை போல யோசியாவை போல தாழ்த்தி கர்த்தருடைய சன்னிதானத்திலே நீ அழுதால் அந்த ஜட்ஜ்மென்ட்ல இருந்து தப்புவிக்கப்படுவாய். உன்னுடைய ஓட்டம் ஜெயமாக முடியும். When you hear the word of the Lord, if you humble yourself like Ahab and Joshua, then your race will be victorious and you will end in peace. அன்றைக்கு அவர்கள் வஸ்திரங்களை கிழித்தார்கள். நாம் வஸ்திரங்களை அல்ல, நம்முடைய இருதயத்தை கிழிக்க வேண்டும் என்று யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Those days they tore their garments, but now we have to tear our hearts. That is what is told in Joel. அன்றைக்கு அவர்கள் இரட்டை உடுத்திக் கொண்டார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய தேவனுக்கு ஒரு துக்கத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Those days they put on sackcloth, but now we have to put on the grief according to God. அன்றைக்கு ராஜாக்களே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தாழ்த்தினார்கள். Those days the kings humbled themselves before the Lord. இன்றைக்கு உங்களால் தாழ்த்தி போக முடிகிறதா? Can you humble yourselves today? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களால் தாழ்த்த முடிகிறதா? When you hear the word of the Lord, can you humble yourself? உங்களுடைய இருதயத்தை தாழ்த்த முடிகிறதா? Is your heart able to humble? உங்களுடைய இருதயத்தை கிழிக்க முடிகிறதா? Is your heart able to tear it? ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் வருகிறதா? Are you able to weep in the presence of God? ஒரு சிலருக்குலாம் கண்ணீர்ங்கிறது ஒரு கேள்விக்குறி. கண்ணீர் விடவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும் அவ்வளவு ஹார்டா இருக்கு அந்த ஹார்ட். Some of their hearts are so hard that they cannot weep or shed tears. சிலுவையை பார்த்தாலும் அழுகை வராது. Even when they see the cross, they cannot cry. அடி விழுந்தாலும் அழுகை வராது. Even when they are beaten, they will not cry. அதுதான் தவறு. It is wrong. நாம் நமக்குள்ளே ஒரு இலகிய மனதை நாம் கொண்டு வர வேண்டும். We should have a very soft heart within us. கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கண்ணீர் விட்டு அழுகிறது ஒரு குறை கிடையாது. அது நன்மையை நமக்கு கொண்டு வருகிறது. We humbling ourselves in the presence of the Lord and weeping and crying is not loss, that it will bring goodness to us. மூன்றாவது தன்னை தாழ்த்தினதுக்கு ரெகொபெயாமை நாம் எடுக்க முடியும். Thirdly, we can see Rehoboam who humbled himself. அவன் தன்னை தாழ்த்தினான். He humbled himself. அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? What happened in his life? அவன் நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டான். He left the law of the Lord. இரண்டாம் நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 2 Chronicles chapter 12 அங்கே முதலாம் வசனத்தை வாசியுங்கள். verse 1. ரெகொபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின் அவனும் அவனுடைய இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். அவர்களும் அவனுடைய ஜனங்களும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். He and his people, they forsook the law of the Lord. அவன் பாருங்க எவ்வளவு தந்திரமான ஒரு ஆள்னு பாருங்க. See what a criminal person is this. தன்னுடைய ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின் அவன் என்ன செஞ்சிட்டான்? நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டான். After he established the kingdom and strengthened himself, he forsook the law of the Lord. இன்னைக்கும் கூட अनेகர் அப்படிதான் தங்களை ஸ்டடி பண்ற வரைக்கும் அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. தங்களுடைய காரியம் சக்சஸ் ஆயிடுச்சுனா அதுக்கு பிறகு தலையை தூக்கிடுவாங்க. Today, even some people like this, as long as they become steady in their lives, they will seem to be very silent, but after that, they will be very arrogant. Government தன்னுடைய கண்ட்ரோல்ல வர்ற வரைக்கும், அரசாட்சி கண்ட்ரோல்ல வர்ற வரைக்கும் அப்படியே அமைதியா இருப்பாங்க. கண்ட்ரோல் வந்துட்ட பிறகு அவங்க தலையை தூக்க ஆரம்பிச்சிடுவாங்க. As long as the government comes into their control and they come into reign, they will be very silent. After that, they will shake their heads. இந்த ரெகொபெயாம் அப்படிப்பட்ட ஆளு. This Rehoboam is one such person. தன்னை திடப்படுத்திக் கொண்டு, தன்னை பலப்படுத்திக் கொண்டு, உடனே அவன் நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டான். Once he established the kingdom and strengthened himself, immediately he took hold of his head. என்னைக்கு நியாயப்பிரமாணத்தை விட்டையோ அன்னைக்கு நீ கர்த்தரை விட்டாய் என்று அர்த்தம். When you have forsaken the Lord, then you have left the Lord.
என்னைக்கு நீ பைபிள் வேண்டாம்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவன் ஒதுக்குனானோ அன்னைக்கு அவன் தெய்வத்தை விட்டு விலகி போய்விட்டான் என்று அர்த்தம். When a Christian has left the word of God, then he has departed from the Lord. இதைத்தான் 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். This is what we read in 2 Chronicles 12:5. நீ நியாயப்பிரமாணத்தை விட்டு விடவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். Ye have not forsaken the law, but ye have forsaken me, says the Lord. நீ நியாயப்பிரமாணத்தை கையில உள்ள பைபிள்ல உள்ள சத்தியத்தை நீ விட்டுட்டு இஷ்டத்துக்கு போய் கொண்டிருந்தால் கர்த்தர் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் விட்டு விடுகிறார். You leaving the word of the Lord and going on your way by your own self, then the Lord leaves you and your family. கையில வேதத்தை வச்சுக்கிட்டு நாம் வேதத்துக்கு புறம்பாக செயல்படுகிற அந்த பழக்கத்தை நாம் நிறுத்த வேண்டியது அவசியம். We should stop working contrary against the word of God, having the word of God with us. 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does the 5th verse say? நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள். Ye have forsaken me. ஆனபடியால் நானும் சத்துருவின் கையிலே விழும்படி நானும் உங்களை விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் அங்கே பேசுகிறார். The Lord says, therefore I have forsaken you into the hands of your enemies. வாசியுங்கள் அந்த வசனம். அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகோபியாம் இடத்துக்கும் சீசாக்கி நிமித்தம் எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்கள் இடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீசாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நியாயப்பிரமாணத்தை விட்டதுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள். When they said that you have left the Lord said that you have forsaken me. சாமுவேல் வேண்டாம் என்று ஜனங்கள் சொன்ன பொழுது கர்த்தர் சொன்னார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னை தள்ளினார்கள் என்றுதான் அங்கே கர்த்தர் சொன்னார். When they said that they did not want Samuel, the Lord said that they have not forsaken me, but they have forsaken you. நியாயப்பிரமாணத்தை விட்டால் நீ தேவனை விட்டு விட்டாய் என்று அர்த்தம். If you have forsaken the Lord, then you have left the Lord. இப்பொழுது நடந்த சம்பவம் என்ன? Now what is this incident? கர்த்தர் ரெகோமியோடு பேச ஆரம்பித்தார். Now he started to speak to Rehoboam. நான் இந்த அந்த வார்த்தையை கேட்டவுடனே நான் உன் சத்துருவின் கையிலே உன்னை விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said that I have left you to fall into the hands of enemies. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு பயம் வந்தது. When he heard this, he was afraid. நியாயப்பிரமாணத்தை விட்டால் நீ தேவனை விட்டு விட்டாய். If you have left the law, you have left the Lord. நீ தேவனை விட்டு விட்டபடினால் உன்னை சத்துருவின் கையிலே விழும்படி தேவனும் விட்டு விட்டார். Because you have left the Lord has given you into the hands of your enemies. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு நடுக்கம் உண்டானது. When he heard this, he was terrified. இஸ்ரவேல்ல இருக்கிற பிரபுக்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்து விட்டது. All the kings of all the rulers of Israel were afraid. அப்படியானால் நாம் சத்துருவின் கையில அடிபட்டு போய் விடுவோம் என்கிற ஒரு பயம் அவர்களுக்குள்ளே வந்தது. If so, they had the fear that they will be beaten by their enemies. உடனே அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? Immediately what they did was, 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசி. 2 Chronicles 12:6 and 7. அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அவர்கள் தங்கள் தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன், என் உக்கிரம் சீசாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே 2 கூட்டத்தாரும் ராஜாவும் பிரபுக்களும் உடனடியாக தங்களை தாழ்த்தி கொண்டார்கள். Here the two group of people, the princes and the king, humbled themselves. அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டார். And the Lord saw them humbling themselves. அவர் கர்த்தர் சொன்னது போலவே அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். As the Lord had said, they humbled themselves. பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட உண்மையான தாழ்த்துதலுக்கு வருகிறோம்? Dear beloved, how many of us have this true humiliation? இன்றைக்கு நீங்க தாழ்மை என்பதை, தாழ்த்துதல் என்பதை பிராக்டிஸ்ல நீங்க கொண்டு வர வேண்டும். Today you have to bring this humiliation into your practice. கர்த்தருக்கு முன்பாக நீங்க அப்படியே உங்களை இருதயத்தை தாழ்த்தி ஒடுக்கி நொறுக்கி ஒப்பு கொடுக்க வேண்டும். Before the Lord, you should convict your heart, you should break your heart and humble yourselves. கர்த்தர் என்ன சொல்லி இருந்தார்? What does the Lord say? சத்துருவின் கையிலே உன்னை விட்டு விடுவேன் என்று சொன்ன உடனே அவங்க தாழ்த்தினார்கள். உடனே கர்த்தர் சொன்னார், அப்ப நீ தாழ்த்தினபடினால் நான் உன்னை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். When they were said that they will be handed over into the hands of the enemies, the Lord said, because you have humbled yourselves, I will not give yourselves into the hands of the enemies. 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் நான் அவர்களை அழிக்க மாட்டேன். In 2 Chronicles 12:7, it is said clearly that they have humbled themselves, therefore I will not destroy them. என் உக்கிரத்தை நான் எருசலேமின் மேல் ஊற்ற மாட்டேன். I will not pour out my wrath upon Jerusalem. அவர்களுக்கு சகாயத்தை நான் கட்டளையிடுவேன். And I will grant them some deliverance. நம்மை தாழ்த்தினால் தேவனிடத்திலிருந்து நமக்கு சகாயம் கிடைக்கும். If we humble ourselves, then we will receive favor from the Lord. நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உக்கிரத்தை ஊற்றாமல் இரக்கத்தை நம்மேல் ஊற்றுவார். If we humble ourselves, then the Lord will not pour out his wrath but mercy upon us. இங்கே நாம் பார்க்கும் பொழுது
ரெகொபெயாம் தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொண்டான். When we should consider here that Rehoboam humbled himself and received the mercy of the Lord. நம்மை தாழ்த்தும் பொழுது நமக்கு பொல்லாப்பு வராது. When we humble ourselves, then this evil will not come upon us. நம்மை தாழ்த்தும் பொழுது நம்முடைய ஓட்டம் சமாதானத்தோடு முடியும். When we humble ourselves, then our race will be finished in peace. நம்மை தாழ்த்தும் பொழுது தேவனிடத்திலிருந்து நமக்கு சகாயம் கிடைக்கிறது. When we humble ourselves, then we receive the help from the Lord. நான்காவதாக மனாசே என்ற ராஜாவை நாம் பார்க்கலாம். Fourthly, we can see about a king called Manasseh. இரண்டாம் நாளாகமம் 33ஆம் அதிகாரத்திலே இவனுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. Second Chronicles chapter 33, his life is being told. இங்கே என்ன நடந்தது? What happened here? இந்த ஜனங்கள் கர்த்தர் பேசினால் கவனிக்காமல் போய்க்கொண்டே இருப்பார்கள். Here the people, when the Lord should speak to them, they will not hearken but go on their way. இரண்டாம் நாளாகமம் 33:10 நாம் பார்க்கும் பொழுது Second Chronicles 33:10, when we read, கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசினார். The Lord spoke to Manasseh and his people. அப்பொழுது அவர்கள் கவனிக்காமலே போய்விட்டார்கள். But they would not hearken to it. அப்படினால் கர்த்தர் ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்டை அங்கே அவர் அனுமதித்தார். Therefore the Lord admitted a great judgment in that place. 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது When we read in the 11th verse, மனாசே அசீரியா ராஜாவுடைய கையிலே ஒப்புக்கொடுக்கப்பட்டான். Manasseh was given into the hands of King Assyria. அவனை முட்செடியிலே பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு சென்றார்கள். He was caught among thorns and he was taken to Babylon. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு எத்தனை விசை பேசிக் கொண்டிருக்கிறார்? Today how many times is the Lord speaking to you? வேதத்தை வாசிக்கும் பொழுது உன்னோடு பேசுகிறார். When you read the word of God, the Lord is speaking to you. பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். When you hear the messages, the Lord is speaking to you. பரிசுத்தவான்கள் மூலமாய் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Through the saints of God, the Lord is speaking to you. தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Through prophecies, the Lord is speaking to you. தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். Through visions, the Lord is intervening with you. சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Through dreams, the Lord is speaking to you. முகமுகமாய் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Face to face, the Lord is speaking to you. பல விதங்களிலே கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டே வருகிறது. In many ways, the word of the Lord is being intervening with you. ஆனால் நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் அதை கவனிக்காதே போய்க்கொண்டே இருக்கிறீர்கள். But you and your children are not able to consider it. என்னுடைய முடிவு என்ன? What is the end of it? அது சிறையிருப்பாக மாறுகிறது. It becomes a captivity. அருமையான ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் ஒரு சிறை கைதியாக மாற்றப்பட்டான். He who was living luxurious life is now being captivated. நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். We had to hear, we are kept to hear the word of the Lord. ஒரு வார்த்தை சொன்னாலும் நீங்க அதை கீனா அப்சர்வ் பண்ணணும். Even if one word is uttered, you should keenly observe it. அங்கங்க திரும்பிட்டு இந்த இரண்டாம் கிளாஸ் பிள்ளைகள் மாதிரி திரும்பி பார்க்க கூடாது. You should not turn aside like the second standard children. உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் கரெக்ட்டா ஒரு மனம் அங்கேயே நிலைத்திருக்க வேண்டும். Your concentration should be on one side itself. கர்த்தர் என்ன பேசுகிறார்? What the Lord is speaking to you. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பேச விரும்புகிறார்? What does the Lord want to speak with us? ஆண்டவருடைய வார்த்தை என்ன? What is the word of the Lord? அது நீ சரியான விதத்தில் நிதானித்து கேட்டு நீ பழக வேண்டும். You should keenly observe those words and practice in your life. இங்கே மனாசேயும் அவனுடைய ஜனங்களும் கர்த்தர் பேசினபோது கவனிக்காமலே போய் விட்டார்கள். Here Manasseh and his people, when the Lord did speak to them, they did not தேவனுடைய observe வார்த்தையை நீ it. கவனிக்காம போனா உனக்கு நியாய தீர்ப்பு நீயும் உன்னுடைய சந்ததிகளும் சிறையிருப்பிலே போய் விடுவீர்கள். If you will not hearken to the words of the Lord, then you and your people will go into captivity. இரண்டு வெண்கல சங்கையினால் கட்டப்பட்டு அவன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். He was bound by fetters and carried to Babylon. என்ன நடந்தது? What happened? இரண்டாம் நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 12-13 நீங்கள் வாசியுங்கள். Second Chronicles 33, 12 and 13. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணிக் கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். இங்க பாருங்க, அவன் நெருக்கப்படுகையில் உடனடியாக தன்னை தாழ்த்தினான். When he was entreated, when he was afflicted, the Lord, he called to the Lord. அவங்க எல்லாம் அடிபட்டு தான் தாழ்த்திருக்காங்க. அதனால தான் இப்ப உங்களுக்கு பிரசங்கம் அடிபடுறதுக்கு முன்னாலே உங்களை தாழ்த்துங்கள். Because they were beaten, only after that they sought for the Lord. But now the message is, before you are beaten, you seek the Lord. முட்டின பிறகு போய் குனிய கூடாது. After you are being hit, you should not go and bow down. புரியுதா? நெடுக போய் தண்டிக்கப்படக்கூடாது. You should not go long and be condemned. வந்த பின் காக்க முடியாது. வருமுன்னே நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். You should not preserve after it has come, but you should have preservance. வேத வசனங்கள் நமக்கு திஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. The word of God are written as examples to us. அவங்க எல்லாம் ஒவ்வொரு பாதையில போய்
அவங்க சரியாய விதத்துல தங்களை அடிபட்டு தாழ்த்தினார்கள். They have gone through a terrible path, they were afflicted and then they turned to the Lord. எதற்காக நமக்கு இந்த வார்த்தைகள் இன்றைக்கு போதிக்கப்படுகிறது? Why is the word of the Lord spoken to us today? ஒரு அடி வாங்கிட்டு நம்ம தாழ்த்த வேண்டாம். அதுக்கு முன்னாகவே நம்மை நாம் தாழ்த்தி பழகி நம்முடைய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். We should not be beaten and then humble ourselves, but before that we rectifying ourselves and our lives and turning to the Lord. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனிப்பாயாக. The Lord is speaking to you and you hearken to the words of the Lord. இன்றைக்கும் நீ தேவனுடைய வார்த்தையை கவனிக்காத போனால் உன்னுடைய நிலவரம் எப்படி இருக்கும்? If you do not hearken to the voice of the Lord today, then how will your state be? உடனடியாக அவன் தன்னை தாழ்த்தினான். Immediately he humbled himself. அவன் மிகவும் தன்னை தாழ்த்தினான். He humbled himself greatly. அவன் தாழ்த்தின பொழுது கர்த்தர் அவனை திரும்ப அவன் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தார். When he humbled himself, the Lord brought him back to his kingdom. நீங்க பைபிள் முழுசும் படிச்சு பாருங்க, எந்த ஒரு ராஜாவும் அடிமைப்பட்டு திரும்பி வந்ததாகவே கிடையாது. ஆனால் இந்த மனாசே மட்டும்தான் திரும்பி தன்னுடைய ராஜ்யத்துக்கு கிருபையினால் கொண்டு வரப்பட்டான். In the word of God, we cannot see any king coming back to his kingdom after being captivated, but it is this king Manasseh alone who was brought back to his kingdom. நீ தாழ்த்தும் பொழுது உன்னுடைய இழந்த நிலவரத்தை நீ மறுபடி பெற்றுக்கொள்வாய். When you humble yourself, you will gain back the state that you have lost. இழந்து போன சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். You can regain the strength you have இழந்து lost. போன ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். You can regain the salvation you have lost. இழந்து போன சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். You can regain the peace you have lost. இழந்து போன ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். You can regain the unity you have lost. இழந்து போன விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளலாம். You can regain the faith that you have lost. இழந்து போன வரங்களை பெற்றுக்கொள்ளலாம். You can regain the gifts that you have lost. இழந்து போன உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். You can regain the worldly blessings that you have lost. இழந்து போன உன்னுடைய ஆளுகையை நீ பெற்றுக்கொள்ளலாம். You can regain the reign that you have lost. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆகாப் தன்னை தாழ்த்தினான். Ahab humbled himself. யோசியா தன்னை தாழ்த்தினான். Joshua humbled himself. ரெகோபெயாம் தன்னை தாழ்த்தினான். Rehoboam humbled himself. மனாசே தன்னை தாழ்த்தினான். And Manasseh humbled himself. பொல்லாப்புக்கு தப்புவிக்கப்பட்டான். He was able to escape evil. சகாயம் கிடைத்தது. And he got the help from the Lord. ராஜ்யத்துக்கு திரும்பி வந்தான். He returned back to his kingdom. சமாதானத்தோடு ஓட்ட முடிந்தது. And with peace he entered his race. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்னும் ஒரு 4 பேர் இருக்கிறார்கள். And another 4 persons are there. அவர்களும் மேன்மையானவர்களே. They are also great people. அவர்களும் ராஜாக்கள் தான். They are also kings. ஆனால் அவர்கள் தங்களை தாழ்த்தவில்லை என்று நாம் பார்க்கிறோம். But we see that they did not humble themselves. இன்றைக்கு 2 கூட்டத்தை சபையிலே நாம் பார்க்கலாம். Today we see 2 kinds of people in the church. 2 கூட்டத்தை நாம் உலகத்திலும் பார்க்கலாம். We can see 2 groups of people in the world. ஒரு குரூப் தன்னை தாழ்த்திக் கொள்கிறது, கிருபையை பெற்றுக் கொள்கிறது. One group is humbling themselves and are receiving the grace. ஒரு கூட்டம் எந்த சூழ்நிலையிலும் தங்களை தாழ்த்தாமல் நிமிர்ந்து நின்று தோற்று போகிறார்கள். One group is not humbling themselves at any situation and they are facing failures. தாழ்த்தாத கூட்டத்தில் முதலாவது பார்வோனை நாம் பார்க்கலாம். We can see Pharaoh in the first group of the ones who did not humble themselves. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது In Exodus chapter 10 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 3. யாத்திராகமம் 10:3 அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. அங்கே கர்த்தருடைய தாசர்கள் 2 பேர் பார்வோனிடத்தில் வந்து பேசுகிறார்கள். Here we see the 2 people of God came and spoke to Pharaoh. உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாது இருப்பாய்? How long will you refuse to humble yourself? அற்புதங்கள் நடக்கிறது. There are miracles which are taking place. வாதைகள் உண்டாகிறது. And there are also there's punishment of the Lord coming upon them. அநேக விதங்களிலே கர்த்தர் வாதித்தார். In many ways the Lord punished them. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? And what did happen? அவன் தாழ்த்தவே இல்லை. He did not humble himself. அவன் ஒரு வணங்கா கழுத்துள்ள மனுஷன். He is a person who could not bend his neck. இருதய கடினமுள்ள ஒரு மனுஷன். He was a strong he is a hard-hearted person. அவன் மிகவும் மோசமான ஒரு ஆள். He was a very worst kind. என்ன நடந்தது தெரியுமா? What happened was கர்த்தர் அவனோடு பேசினார். நீ என்ன எதுவரைக்கும் உன்னை தாழ்த்த மாட்டாய்ன்னு சொல்லி. The Lord spoke to him and asked him, until when will you not humble yourself? உங்களுக்கு இன்னைக்கு பெருமை இருக்கா? Do you have pride in you? இன்னும் தாழ்த்த முடியலையா? Could you not humble yourselves even now? அப்படியானால் நீ ஒரு பார்வோனுக்கு தங்கச்சி இல்லாட்ட பார்வோனுக்கு தம்பி. If so, you are sister or brother of Pharaoh. அப்படிதானே? நீ இன்னை எதுவரை உன்னை தாழ்த்த மனதில்லாமல் இருப்பாய்? Until when can you not humble yourself? இன்னும் அடிபட்டது போதாதா? Is it not sufficient you are beaten? 10 வாதை கிடைத்தது போதாதா? It's not sufficient you have got 10 chastisements from the இவ்வளவு Lord? பனிஷ்மென்ட் கிடைச்சது உனக்கு போனாதா? Is it not sufficient you have been punished so much? அடி விழுந்துகிட்டே இருக்கு, ஆனாலும் இவனால தாழ்த்தவே முடியல.
You have on and on been beaten, but you could not humble himself. ஏனென்றால் தாழ்த்துதல் என்கிறது அவனுடைய பிறப்புல இரத்தத்துல இல்ல. It is because humility is not in his birth or in his blood. உன்னுடைய இரத்தத்துல இயேசுவின் இரத்தம் இருந்தால்தான் உன்னுடைய சரீரத்திலே உன்னை உன்னால் தாழ்த்த முடியும். Only if you have the blood of Jesus in your body, you can humble yourself. பார்வோனுடைய இரத்தம் உனக்குள்ள இருந்தா உன்னால தாழ்த்த முடியாது. If you have the blood of Pharaoh in you, you cannot humble yourself. இதுக்கு முடிவு என்ன தெரியுமா? What is the end of it? அவன் தன்னை தாழ்த்தாத பொழுது என்ன நடந்தது? What was the end when he did not humble himself? 10 வாதை கிடையாது. There were 10 punishments given to them. கடைசி பனிஷ்மென்ட்ங்கிறது வாதைங்கிறது அவனுடைய மூத்த குமாரன் தலைச்சன் பிள்ளையே செத்து போயிட்டான். The final punishment was that his firstborn was also dead. ஆனாலும் அவனால என்ன செய்ய முடியல? தாழ்த்த முடியல. Even then he could not humble himself. கடைசில முடிவு என்ன தெரியுமா? And finally what was the end? செங்கடலிலே அவன் என்ன செய்யப்பட்டான்? அழிக்கப்பட்டு போனான். He was destroyed in the Red Sea. நீங்க வரட்டு கௌரவத்துல திரிய கூடாது. You should not go in your own pride. உனக்கு பெருமை ஒரு லிமிட்ல இருக்கு. ஒரு பெருமைங்கிறது அன்லிமிட்டா நீ போகும்போது நிச்சயமா ஒரு நாள் உன்னுடைய ஜீவியம் செங்கடல்ல அழிந்து போகும். When you go in an unlimited pride, then truly your life will fall into the Red Sea one day. ஒரு சிலருக்கு இருக்கு அவன் பெருமை பாராட்டுறான். ஒரு சிலருக்கு இல்ல ஒண்ணுமில்லாத இருந்தும் பெருமை பாராட்டுறான் பைபிள் சொல்லுகிறது. Some of them have it and therefore they boast. We see from the word of God that some of them boast without anything. கர்த்தர் உன்னை எவ்வளவு சிட்சிக்கிறார், உன்னை எப்படியாவது உருவாக்கணும்னு அவர் ட்ரை பண்றாரு. ஆனா உனக்கு தாழ்மைனா சுட்டு போட்டா கூட வர மாட்டாங்க. The Lord is chastening you and he wants to form you somehow, but humility is not coming into you at all. ஒரு சிலருக்கு अनेகர் வருஷங்கள் போயிருச்சு, ஆனா தாழ்த்துகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இல்லவே இல்ல. Many years have gone by, but some of them are not able to humble themselves at all. அவங்கள கொஞ்சம் பேச்சில கூட தாழ்த்திர முடியாது. Even by their words they cannot humble themselves. கொஞ்சம் மரியாதை குறைவு நடந்துருச்சுனா அவ்வளவுதான், உடனே அவங்க பஸ்ட் ஆயிடுவாங்க. If they are not receiving a little respect, then they will burst out. உடனே அத ஒரு பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. Immediately they will cause a great problem out of it. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்படி ஒரு பெருமையில நீங்க திரிகிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்க. Just consider and see as to how many of you are walking with this pride. மோசே கேக்குறான், நீ எந்த மட்டும் உன்னை தாழ்த்தாத இருப்பாய்? Moses is asking him, how long will you refuse to humble yourself? அவனுக்கு தாழ்மைனா அவனுக்கு என்னன்னே தெரியாது. He did not know what is humility. அவன்கிட்ட போய் கர்த்தர் யெகோவான்னு சொன்னா கர்த்தர்னா யாரு, ஏன் நான் அவருக்கு கீழ்ப்படியணும்னு கேட்டான். If he should say that God is Jehovah, then who is God? Why should I obey him? He said. அப்படிதான் அவன் பேசுவான், அவனுக்கு அப்படிதான் பேசி பழக்கம். That is how he used to speak. அவன்கிட்ட போய் கர்த்தர்னு சொன்னா கர்த்தர் யார் அப்படிமா. If they should go and say that he is God, then he'll ask who is God. அவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யாருன்னு கேட்பான். Who is he that I should obey his word? யாத்திராகமம் 5:2 நீங்க பார்க்கும் பொழுது, In Exodus chapter 5 verse 2, அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார், நான் கர்த்தரை அறியேன் அப்படிதான் அவன் பேச பழகினான். In 5 verse 2 we see that who is the Lord that I should obey his voice to let Israel go. நீ பார்வோன்ட்ட போய் நீ உன்னை தாழ்த்தினா நீ உன்னை தாழ்த்த முடியுமா? If you should go to Pharaoh and ask him to humble himself, will he be able to அவன் வணங்கா humble? கழுத்துள்ள ஒரு ஆள். He is a stiff-necked person. இந்த பார்வோனுடைய படங்களை பார்த்திருக்கீங்களா? Have you seen the pictures of Pharaoh? ஏதாவது புக்ல பார்த்திருக்கீங்களா? Have you seen in any books? பைபிள் புக்ல நீங்க பார்வோனுடைய படத்தை பார்த்திருக்கீங்களா? Have you seen the pictures of Pharaoh in Bible books? அவன் கிரீடத்துக்கு மேல என்ன நிக்கும்? பாம்பு நிக்கும். Above his head will see a crown. Snake. அவனுடைய கிரீடத்துல பாம்பு நிக்கும். Above his crown will see a snake. அவனுடைய தலைப்பாகை மேல பாம்பு நிக்கிற ஒரு சின்னம் தான் அவன் வச்சிருப்பான். You can see the sign of a snake above his crown. அது சீண்ட பாம்பு படம் தான் எடுக்குமே தவிர என்ன செய்யாது, படத்தை கீழே போடாது. தாழ்த்ததுக்கு அதுக்கு மனசே வராது. The more it is being stinged, it will always be taking only photographs. கடைசில கர்த்தர் தாழ்த்தாத பட்சத்துல அவனை செங்கடலிலே நியாயம் தீர்த்து அழித்தார். Finally, because he did not humble himself, he was destroyed in the Red Sea. இரண்டாவதாக, Secondly, இரண்டாம் நாளாகமம் 33ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, Second Chronicles chapter 33, மனாசேனுடைய பையனை குறித்து நாம் பார்க்கலாம். we see about the son of Manasseh. மனாசேனுடைய மகன் ஆமோன் என்று அழைக்கப்படுகிறான். We see the son of Manasseh who is called Ammon. அவனுடைய பெயர் ஆமோன். He is called Ammon. அவன் என்ன செய்றான் தெரியுமா? What he did was, மனாசே தன்னை தாழ்த்தினதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவனுக்கு விக்கிரகத்தின் மேல ஒரு ஆசை இருந்தது. He knew that Manasseh, how he humbled himself, but he was craving after the images. அவன் அப்பா கர்த்தரை பின்பற்றினா, இவன் விக்கிரகத்தை பின்பற்ற ஆரம்பித்தான். His father followed the Lord and he started to follow the images. கர்த்தர் என்ன பண்ணாரு? What did the Lord do? அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்க ஆரம்பித்தாரு. The Lord also commanded a judgment to him. ஆனா இவனால
தகப்பன் தாழ்த்தினது போல தாழ்த்த முடியவில்லை. But he could not humble himself as his father. தகப்பன் நல்ல சூழ்நிலையில் மத்தியில தன்னை தாழ்த்தினான். ஆனா அவனுக்கு பிறந்த பிள்ளைக்கு அந்த ஹாபிட் அந்த பிராக்டிஸ் அவனுக்கு இல்லாமலே போய்விட்டது. His father humbled himself in the midst of situations, but his son who was born to him had no practice of it at all. இரண்டாம் நாளாகமம் 33 23 24 நீங்கள் படியுங்கள். In 2 Chronicles chapter 33 verses 23 and 24. தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்திக் கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் அரண்மனையிலே அவனை கொன்று போட்டார்கள். பாத்தீங்களா, ஒருவனுடைய முடிவு தாழ்த்தாத பட்சத்துல ஒரு மனுஷனுடைய முடிவு எவ்வளவு சீக்கிரமாக கொடூரமாக முடிந்து விட்டது என்றது பாருங்கள். See how the end of the life is being ended in a tragic manner when he is not able to humble himself. அவன் தன் தகப்பன் தன்னை தாழ்த்தினது போல இவன் தன்னை தாழ்த்தவில்லை. He could not humble himself as his father. தகப்பன் தாழ்த்தினான், ஆனால் அந்த பிராக்டிஸ் பிள்ளைக்கு இல்லாமல் போய்விட்டது. His father humbled himself, but this practice was not in his son. அவனுக்கு ஒரு ஜட்ஜ்மென்ட் வந்தது. அவன் தன்னை தாழ்த்தாமல் அவன் நிமிர்ந்து நின்ற பொழுது அவனுடைய அரண்மனையிலேயே அன்றைக்கு அவனை கொன்று போட்டார்கள். When the judgment came upon him, because he humbled not himself, he was slain in this palace. அன்னைக்கு அவன் தாழ்த்திருந்தா கர்த்தர் அவனுக்கு இரக்கம் கொடுத்திருப்பார். If he had humbled himself, the Lord would have shown mercy upon him. அன்றைக்கு அவன் சாக வேண்டிய அவசியம் இல்லை. It was not needful for him to die that day. அந்த ஆமோன் தன்னுடைய தகப்பன் தாழ்த்தினதை அவன் அந்த பழக்கத்தை கொண்டு வரவே இல்லை. This Ammon did not bring the practice of humbling like his father. நாம் ஆராதிக்கிற இயேசு தன்னை தாழ்த்தினவர். Our Jesus whom we worship was able to humble himself. நாம் ஆராதிக்கிற தேவன் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினவர். Our God whom we worship has humbled himself until his death. அவர் தன்னை தாழ்த்தினது போல நாமும் நம்மை தாழ்த்தினால் நாம் இரக்கங்களையும் கிருபைகளையும் பெற்று வரும் மகிமையிலே மேலான நாமத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். As he did humble ourselves, if we also should humble ourselves, then we will receive the mercies and grace from the Lord, and we will be glorified in eternity. மூன்றாவது சிதேக்கியா என்ற ராஜாவை நாம் பார்க்கலாம். Thirdly, we can read about a king called Zedekiah. அவனும் தன்னை தாழ்த்தவில்லை என்று நாம் பார்க்க முடியும். We see that he also did not humble himself. இரண்டாம் நாளாகமம் 36ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது In 2 Chronicles chapter 36, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டே வந்தான். he rebelled against the Lord. அவனுக்கு 11 வருஷம் கர்த்தர் எருசலேமிலே அவனுக்கு அரசாட்சியை கொடுத்தார். The Lord gave him reign over Jerusalem for 11 years. 11 வருஷம் எருசலேமிலே ஆளுகிற வாய்ப்பு கிடைத்தாலும் அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பொல்லாப்பானதையே செய்து வந்தான். Although he was given an opportunity to reign in Jerusalem for 11 years, he did always evil in the sight of the Lord. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுக்கு நியாயத்தீர்ப்பை சொல்ல ஆரம்பித்தார். It was through the prophet Jeremiah that the Lord spoke judgment to him. ஆனால் அவன் அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. But he did not hearken to it. இரண்டாம் நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 12 13 வசனங்களை நாம் பார்க்கலாம். 2 Chronicles 36 chapter 12 and 13. தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தேவன் மேல் தன்னை ஆணையிட்டுக் கொண்ட நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். பாத்தீங்களா, அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு நிர்பந்தமாய் போய்விட்டது என்று பாருங்கள். See how terrible became his life. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு அவன் தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவே இல்லை. He did evil in the sight of the Lord, and when the prophet spoke to him, he did not listen to that prophet to humble himself. அவன் தன்னை தாழ்த்தாத பட்சத்திலே அவன் தன்னுடைய கழுத்தை அழுத்தமாக்கினான் என்று சொல்லி இருக்கிறது. Because he did not humble himself, he stiffened his neck, it said. தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். He hardened his heart. 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we read in 16th verse, கர்த்தருடைய உக்கிரமம் அவன் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் அவனுக்கு போய்விட்டது. The wrath of the Lord rose against him until there was no remedy. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உடனே நம்மை தாழ்த்தி பழக வேண்டும். Dear beloved, when we hearken to the words of the Lord, we should immediately humble ourselves. உன்னுடைய கழுத்தை நீ அழுத்தமாக்க கூடாது. You should not stiffen your neck. நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்த கூடாது. We should not harden our heart. அப்பொழுது நமக்கு சகாயம் இல்லாமல் போய்விடும். If so, we will have no remedy. இதுதான் சிதேக்கியாவின் வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை. This is the troublous situation in the life of Zedekiah. கடைசியாக Lastly, தானியேல் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது when we read in Daniel chapter 5, பெல்சாத்சார் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கலாம். we read about a king called Belshazzar. அவன் அந்த நேபுகாத்நேச்சாருடைய மகன். He is the son of Nebuchadnezzar. அவனுக்கு முழு ஆட்சியும் அவன் கையிலே கிடைத்திருந்தது. He had the whole reign. ஆனாலும் கூட அவன் தன்னை தாழ்த்தவில்லை. Even then he could not humble himself. அவன் இஷ்டத்துக்கு அவன் செயல்பட ஆரம்பித்தான். He began to walk according to his own accord.
தானியேல் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Daniel 5:22. அவருடைய குமாரனாகிய பெல்சாசார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் இருதயத்தை அவன் தாழ்த்தவே இல்லை. He did not humble his heart. அவனுக்கு எல்லாம் தெரியும். He knew everything. நமக்கு சத்தியம் தெரியும், We know truth. உபதேசம் தெரியும், We know the doctrines. இயேசு வரப்போகிறார் என்று தெரியும், We know that Jesus is coming soon. உபத்திரவகாலம் உண்டு என்று தெரியும், We know that there is time of tribulation. நித்திய நியாயத்தீர்ப்பு உண்டு என்று தெரியும். We know there is eternal judgment. எல்லாம் தெரிஞ்சு கூட நாம் இஷ்டத்துக்கு நாம் போய்க்கொண்டே இருக்கிறோம். Knowing all this, we go on our own accord. நமக்கு சத்தியம் தெரியாதா? Do we not know the truth? பைபிள் தெரியாதா? Do we not know the word of இனி God? என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாதா? Do we not know what is going to happen? எவ்வளவு பெரிய நியாயத்தீர்ப்பு வரப்போகுது என்று தெரியாதா? Do we not know what a great judgment is going to எல்லாம் come? தெரியும், ஆனா அறிந்திருந்தோம் நாம் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல் போய்க்கொண்டே இருக்கிறோம். Knowing all this, not able to humble our heart, we are going on. நமக்கு கிடைக்கிற நாட்களை நாம் தாழ்த்தி தேவனிடத்திலிருந்து கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். In the days that are given to us, we should humble ourselves and receive the grace from the Lord. இந்த பெல்சாத்சார் அவன் எல்லாவற்றையும் அறிந்து தன்னுடைய இருதயத்தை தாழ்த்தாமல் போன பொழுது என்ன நடந்தது தெரியுமா? When this Belshazzar, knowing all this, when he did not humble himself, what happened? தானியேல் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே Daniel 5:30. அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். முடிந்ததா? அவனுடைய ஓட்டம் முடிந்து விட்டதா? His race was over. காரணம் என்ன? The reason is, அவன் புசித்தான், குடித்தான், வைப்பாட்டிகள், மறுமனையாட்டிகள், இப்படிப்பட்ட அநேக தவறான பழக்க வழக்கங்களை அவன் வைத்திருந்தான். he ate and drank with, and he had very wrong relationship with his wives and concubines. எல்லாவற்றுக்கும் மேலாக, More than this, குடிக்கிறதற்காக தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டை உபயோகப்படுத்தினான். he used the vessels of the house of the Lord to drink. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just see how it is. குடிக்கிறதே தப்பு. It is wrong to drink. மனைவியை தவிர வேற ஆளை தொடர்றது தப்பு. It is wrong to touch any others than the wives. இப்போ குடிக்கிறது தவறு. எல்லா பெண்களையும் வச்சுக்கிட்டு அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரத்துல ஊத்தி குடிக்க ஆரம்பிச்சான். Having all the concubines and wives, he began to drink with the vessels from the house of the Lord. ஏற்கனவே இவனுடைய தகப்பன் தன்னை தாழ்த்தாமல் நான் கட்டின பாபிலோன் என்று தன்னை உயர்த்தின பொழுது தேவன் அவனை அடித்து மிருகமாய் மாற்றி வைத்திருந்தார். Already his father, when he did not humble himself and said that this Babylon whom I have built, the Lord chastised him and he was made a beast. 7 வருஷம் மிருகம் போல வைக்கோல தின்னுட்டு சுத்திட்டு இருந்தான் இவங்க அப்பா. For 7 years, he was moving around like the beast and eating the grass of the field. அப்படி மிருகம் போல சுத்திட்டு இருந்தவனை கர்த்தர் மறுபடியும் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தார். He who was roaming like the beast, the Lord brought him back to the kingdom. இப்ப அவனுக்கு பிறந்த பிள்ளைக்கு இந்த சிந்தை மறந்து போய்விட்டது. Now the son who was born to him, this thought was going off. இப்ப துணிகரமா குடிக்க வைப்பாட்டிகள் இல்லாவிட்டால் மறுபடி தன்னுடைய ஜீவியத்தை தாறுமாறாக்கி கொண்டு தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை தீட்டுப்படுத்த ஆரம்பித்தான். Now he wanted, of his own accord, he began to defile himself with the vessels from the house of the Lord and with his concubines drinking wine. அதனால்தான் தானியேல் சொன்னா எல்லாம் அறிந்திருந்து நீ உன் இருதயத்தை தாழ்த்தல. Therefore Daniel said, having known all this, you have not humbled yourself. அந்த வார்த்தையை கேட்ட பொழுது அன்று இரவு அவன் கொல்லப்பட்டான். When he heard these words, that night he was killed. நமக்கு எல்லாம் தெரியும், இஷ்டத்துக்கு போறோம், நியாயத்தீர்ப்பை சீக்கிரமாய் பெறுவோம். We know all this and we are going on our own accord, soon judgment is going to come. தாழ்த்தாவிட்டால் செங்கடலில் அழிவு. If we do not humble ourselves, then there is destruction in the Red Sea. தாழ்த்தாத பார்வோன் அழிக்கப்பட்டான். The Pharaoh who was not able to humble himself was destroyed. தாழ்த்தாத ஆமோன் கொல்லப்பட்டான். The Ammon who did not humble himself was slain. தாழ்த்தாத சிதேக்கியாவுக்கு சகாயம் இல்லாமல் போய்விட்டது. And Zedekiah who could not humble himself, he did not find the favor. எல்லாம் அறிந்த அந்த பெல்சாத்சார் தன்னை தாழ்த்தாத பொழுது அன்று இரவே அவன் கொல்லப்பட்டான். And Belshazzar who did not humble himself, that same night he was slain. பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்தினால் தேவன் நம்மை உயர்த்துவார். Dear beloved, if we humble ourselves, then the Lord will lift us up. நம்மை தாழ்த்தினால் இந்த ஊருக்கே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். If we humble ourselves, then we will become a blessing to this place. மரணபரியந்த நம்மை தாழ்த்தினால் மகிமையிலே நாம் மேன்மையான மகிமையான நாமத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். If we humble ourselves unto death, then in the glory we will receive a greater name. தாழ்த்தினால் உன்னுடைய ஜீவியத்திலே பொல்லாப்பு இல்லாமல் நீ தப்புவிக்கப்படுவாய். If you are humbling yourself, then you will be delivered from all evil. தாழ்த்தினால் சகாயம் கிடைக்கும். If you humble yourself, then you will receive the help from the Lord. தாழ்த்தினால் இழந்து போனது உனக்கு கிடைக்கும். If you humble yourself, then all what you have lost you will regain. தாழ்த்தினால் ஜெயத்தோடு உன்னுடைய ஓட்டம் சமாதானத்தோடு முடியும். If you humble yourself, then your race will be ended up with peace. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. ஒரு விசை நம்மை தாழ்த்தும்படியாக
தேவனுடைய சன்னிதானத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். Let us offer ourselves to humble ourselves once again in the presence of the Lord. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில உங்களை தாழ்த்தும்படியாக கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் உங்களை சமர்ப்பிக்கிறீர்கள்? How many of you want to humble yourselves in the presence of the Lord, to humble yourselves this evening? இன்றைக்கு அநேகர் தங்களை தாழ்த்த முடியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். Today many of them are not able to humble themselves. நாம் நம்மை தாழ்த்துவோம். Let us humble ourselves. நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை கனப்படுத்துவார். When we humble ourselves, the Lord will exalt எல்லா us. கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே நான் என்னை தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். Let us all close our eyes and say, Lord, I yield myself